இப்படி உலகம் போய்கொண்டிருக்கிற நேரத்துல எங்களுடைய இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஈரான் அமெரிக்கா யுத்தமே நடக்க தெரியுமா தெரியாதா என்ற அளவுக்கு அந்த பேரை கூட இன்று பார்லிமெண்டத்திலே அவர் உச்சரிக்கவில்லை. இல்லை, அதில் உள்ள விஷயம் என்னன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவுக்கு யாரோட இப்போ அதாவது எலைனாகரன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்றால் ஒரு பொருளாதார ரீதியாக நெருக்கடியை சந்தித்து வந்த ஒரு நாடு, இப்போ அதுவும் புதிய கட்சி, இவ்வளோ நாளாக ஒவ்வொரு நாடுகளோடு ஏதாவது இந்த ஒரு எலைனாக இந்த ஒரு கட்சின்னு சொன்னா பரவாயில்லை, முதலாக ஆட்சிக்கு வராங்க. இப்போ என்னன்னு சொன்னா ஒரு கன்ஃபியூஷன். நான் இதை அவங்கள ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறதில்ல, அவங்களோட கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. என்னத்தை சொல்கிறேன், எதை சொன்னாலும் அடி வாங்குற நிலைமையில நாடிக்கு கண்டனம் மட்டும் தெரிவிக்காமல் இருந்தால் மட்டும் போதுதான். அதான் அதில் உள்ள ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியா, இலங்கையிட ஆகப்பெரிய டீ எக்ஸ்போர்ட்ல முக்கியமான நாடு ஈரான். ஈரானுக்கு ஏதாவது கதைக்க போய் அவன் டீயை வாங்க முட்டானண்டா அப்புறம் பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதே மாதிரி இப்போ இருக்கிற உலகத்தையே தண்ட கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கணும், தனக்கு எதிராக யாரு காய்ச்சாலும் என்ன சொல்ல எகிரிப்பாயிர ஒரு மனநிலையோட ட்ரம்ப் இருக்கிற நேரத்தில் ட்ரம்ப் கதைக்க போய் ஒருத்தர் ஒன்றும் ஒன்றும் செய்யல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இடதுசாரி என்ற அடிப்படையில் உலகளாவிய காம்ரேடுகளுடைய சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் சைனாவோடையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பக்கத்து அயல் நாடு இலங்கையில் எந்த நெருக்கடியை சந்திச்சாலும் முதலாளாக உதவுறாங்கள் என்ற ஒரு பேசிஸ்ல இந்தியாவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் யாரோட இப்போ உண்டா போறது இல்ல, அதுல அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனா அதே நேரம் அறிக்கையாவது இப்ப அதாவது இப்ப அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று என்னன்னு சொன்னால், நீங்க மனதார எதிர்த்து, அதாவது நீங்க ஈரான் சைடுக்கு போறது மனதளவில் எதிர்க்கிறார்கள் இல்லை, அந்த பாயிண்ட்டுக்கு போறது உண்டு. நீங்க ஈரான் சைடு எடுக்கிற இல்லாட்டி நீங்க அமெரிக்கா சைடு இருக்கு, அப்படி இல்லாட்டியும் ஒரு டிப்ளமசிக்காக, அதாவது அதால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை, வேணுமென்றால் அந்த கட்டாருக்கு ஈரான் அடித்த மாதிரி அந்த சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி நாங்கள் அறிக்கையை போட போகிறோம், நீங்கள் உங்களை குழம்பி கொள்ளாதீங்க, இது எங்கட இதுக்கு போடுறோம், செவ்வாய்களுக்கு போடுறோம் சொல்லிட்டு ஒரு அறிக்கையே என்னென்றால் அவர் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அது உண்மையிலே ஒரு நாடண்ட வகையில் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். ஸ்பெஷலி ஃபாரின் மினிஸ்ட்ரியோட இஸ்ரேல் சம்பந்தமான ஒரு இந்த காசால் அடிக்கிற நேரமும் தான் ஈரானில் 150க்கு மேற்பட்ட சிறுமிகளை என்ன சொல்ற ப்ரீ ஸ்கூலுக்கு தாக்கி அழிச்சிக்கிறாங்க. அப்படி ஒன்று நடந்திருக்கிற நேரத்தில் இலங்கையிலிருந்து அந்த தாக்குதல், அதாவது மிலேச்சத்தனமான அந்த தாக்குதலுக்கு எதிரான ஒரு கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கணும். கண்டனத்தை தாண்டி இலங்கையிட்ட நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. அது நாஜிக் சொன்ன மாதிரி உண்மையிலே உள்ள நாட்டில். ஆனால் கண்டனத்தை கூட வெளியிடாமிக்கிறது உண்மையிலே ஒரு சிக்கலான விஷயம். இல்லை, கண்டனம் வெளியிட வேண்டும். கண்டனம் வெளியிட்டால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு தாக்கம் வருங்கிறார் இவங்கட மெயின். அதாவது இந்த நாட்டில் எங்களோட பொருளாதாரம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஆனால் சொல்ல பாருங்க, இப்போ எந்த அளவு தூரம் இருக்கண்டால் இப்போதைக்கு நாட்டில் என்ன சொல்ல எரிபொருள் தட்டுப்பாடு இப்போதைக்கு இல்லை. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஜனாதிபதி பேசுகிற நேரத்தில் கூட ஒவ்வொரு எரிபொருளில் ஒவ்வொரு வகையும் எத்தனை நாளைக்கு அவைலபிளாக இருக்குங்கிற டேஸை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி எனர்ஜி மினிஸ்டரும் நாங்கள் இதுக்கு அடுத்த ஆர்டர் எங்கே போட்டிருக்கிறோம், அதுக்கு அடுத்த ஆர்டர் எந்த நாட்டில் போட்டிருக்கோம்ன்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஆர்டர் வருது அமெரிக்காட்ட இருந்து, நைஜீரியாட்டே அமெரிக்காட்டே தான் ஆர்டர் பண்ணணுன்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நாம் ஏதாவது கதைக்க போய் இந்த ஆர்டர்கள் ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் அதைத்தான் ஒப்போசிஷன் காத்து கொண்டிருக்கு. ஏனென்றால் ஒப்போசிஷனை சப்போர்ட் பண்ணுற ஊடகங்களும் என்ன செய்யுது, ஒரு சின்ன ஒரு லைன் வந்தால் கூட உடனே மைக்கையும் கேமராவையும் தூக்கி போய் வச்சுட்டு நீங்கள் என்னத்தை இதை பற்றி நினைக்கலன்னு சொல்லிட்டு ஆக்களை கொஞ்சம் பேரை பிளான் பண்ணி அங்கே வச்சு என்ன வாய்ஸ் கட் எடுக்கிறது. நாங்கள் எதிர்பார்க்கல, ஒரு வாய்ஸ் கட் ஒன்று பார்த்தேன், நான் இது செய்யலாட்டி செய்யறாக்களை கொடுத்து போட்டு போச்சு காரில் இன்னொரு பொம்பளை இது வீல வச்சு சொன்னார், இன்னொரு பொம்பளை காரில் வச்சு சொல்லுவா, நாங்கள் எதிர்பார்த்தோம் அன்ருகுமாருக்கு ஓட் போட்டால் நாடு யூரோப் மாதிரி போயிருமென்னு சொல்லி, இது யூரோப் மாதிரி இல்லையே சொல்லு. ஐயோ, விளங்கிட்ட உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒப்போசிஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஒப்போசிஷனும் சரி, இந்த ஒப்போசிஷன் சப்போர்ட் பண்ணுற மீடியாஸும் சரி, ஒரு ரெஸ்பான்சிபிளாக நடந்து நாடுன்ற அடிப்படையில் நாங்கள் வரப்போகிற நெருக்கடியை எங்களால் எதுவுமே வெளி உறவு கொள்கையில் போய் ஒன்றும் செய்யலை. ஆனால் நாட்டுக்குள்ள மக்களுடைய அன்றாட வாழ்க்கையாவது சரி ஓரளவு சர்வை பண்ணுற லெவலுக்கு வச்சு கொண்டிருக்கிறது எல்லாருமா சேர்ந்து ஒரு தேசிய பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளணும் என்கிற உணர்வு இல்லாமல் இருக்கிற எதிர்க்கட்சியை வச்சுக்கொண்டு இங்கே ஏதாவது சொல்ல போய் மக்கள்
அங்கிருந்து ஏதாவது ஒரு கப்பல் வராமுட்டா மக்கள் அப்செட் ஆயிடுவாங்க. ஏன் இன்றைக்கு பிரசிடென்ட் ஸ்பீச்சிலே சொல்றான் மக்கள் என்ன ஏன் மக்கள் இன்னொரு பக்கம் பெனிக் பையிங் போறதுக்கு காரணம் என்ன? அனுபவங்கள் ஆல்ரெடி இருந்த அனுபவங்கள் அவ்வளவு வேர்ஸான அனுபவங்கள் இல்ல. அந்த இடத்துக்கு போறதுக்கு மக்கள் ரெடியே இல்லைங்கிற நேரத்திலே அந்த இடத்துக்கு மக்களை தள்ளுறதுக்கான ஒரு வேலையை அவங்க செய்யக்கூடாது என்று சொல்லி அதிகப்படியாக சொல்ற பாயிண்ட் ஓகே. ஆனா இவர்கள் கண்டனம் தெரிவித்தால் இந்த பிரச்சனை எல்லாம் வரும்ங்கிறது உங்களோட பாயிண்ட் சரி. ஆனால் இவர்கள் எந்த அளவு தூரம் பயந்திருக்கிறார்கள் என்றால் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடக்கிறது என்று கூட சொல்லவும் கூட இல்லை. இல்ல அதான் நாஜிக் சொல்ற விஷயத்துல வந்து நான் அக்ரி தாண்டி இப்படி யுத்தம் இல்லை யுத்தம் போட்டு நடக்குது எந்த யுத்தம் கூட அவர் சொல்லலை. இல்ல அதான் உண்மையில சொல்ற சரி. நாஜிக் சொல்ற விஷயத்துல நான் அக்ரிட் என்னன்னா கடந்த கால அனுபவங்களும் அதோட நாங்க ஈக்கிற எங்கட நாட்டுடைய புவி அரசியல் எங்கட பொருளாதாரத்தோட வச்சு பாக்குற நேரம் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் இது இப்ப இதுல மட்டுமல்ல இஸ்ரேல் காசாக்கு அடிக்கிற நேரம் அப்ப அது என்ன பொசிஷனுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுமாண்டா நாட்டை நாங்கள் அதாவது எக்கனாமிக்கலி யாருக்குமே கடன் இல்லாத அல்லது ஸ்திரமான ஒரு நிலைமை வரும் வரைக்கும் எந்த அநியாயம் நடந்தாலும் வெளிவிவகார அமைச்சால வந்து இதை நாங்கள் கண்டிக்க மாட்டோம். அப்போ அப்படி அதில் ரெண்டு விஷயம் இது ஏற்கனவே அகிலும் கேட்டாரன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்று அப்போ இனி இந்த அரசாங்கம் எதையுமே கண்டிக்காதான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. எந்த ஒப்பீனியன் வந்து அங்கே கட்டாயம் கண்டிக்கணும். அதில் கன்சிக்வன்சஸ் வந்து குறவுன்றது தான் என் பாயிண்ட். ரெண்டாவது அப்படி கண்டிக்கல்லாட்டி அந்த அறிக்கையை விடாமல் இருக்கிறன்னு ஒன்று இருக்குது தானே. அதாவது இப்போ வெளிவிவகார அமைச்சர் அறிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னால் மத்திய கிழக்குல ஒரு போர் சூழல் வந்திருக்கு. மத்திய கிழக்கு சொல்லிட்டாங்களா? அந்த போர் சூழல்ல வந்து இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்கான அறிக்கைகள் எல்லாம் அது போய் கொண்டிருக்கிறது. நம்பர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணணும் விஷயத்தை சொல்லிட்டு இதுல எல்லாத்துலயும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் ரெஸ்ட்ரெயின் பண்ணுங்க. நீங்க இதுக்குங்கள இதை இன்னும் கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும். யுத்தம் நடக்கிறது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேல் இந்த இவர்களோட பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் வர போறதும் இல்லை. இதுக்கப்புறம் இவர்கள் ரெண்டு பேர் தான் யுத்தமே செய்யறாங்க. இதுக்கப்புறம் வரப்போதான் அப்படித்தான். இதுக்கப்புறம் நடந்தாலும் இதே மாதிரி அறிக்கை தான் இந்த அரசாங்கம். அது எந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டேன்னா நான் அந்த அன்றைக்கு வாசிக்கிற நேரம் இப்ப எனக்கு அது மனப்பாடம் ஆகிட்டு உண்மையாகி விடுமோ இல்ல அந்த அந்த அறிக்கை அவர் முஜிபுர் ரஹ்மான் என்ன விஷயம் எங்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் அங்க நாம ஸ்கோர் பண்ணோம் காத்து கொண்டு இருந்துட்டு அது எடுத்துக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கு வரதானே ஒளிய வந்து மெய்யா நீங்க முஜிபுர் ரஹ்மான் நீங்க சொல்லல என்னண்டால் முஜிபுர் ரஹ்மான் ஈஸ்டர் சண்டே தாக்குதல் சம்பந்தமான இந்த விசாரணை வந்து நடக்குது இல்லை இது வந்து நியாயம் காணணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அதே வந்து சுரேஷ் அலியை போட்டதுக்கு பிறகு அடங்கிட்டார். அதாவது அரசாங்கம் அது மிச்சம் கஷ்டப்பட்டு தான் ஊடகங்கள் வந்து அவரோட வாயிலிருந்து அந்த பதில் எடுத்தாங்க. என்னென்றால் வந்து இப்போ ஒரு நல்ல விஷயமும் நடந்துருக்கு. அவர் அப்படி சொன்னார் சுரேஷ் அலியை நீங்கள் கைது செஞ்சா நீங்கள் அருண் ஜெயசேகரன் கை செய்யணும். அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கன்னா வச்சு தான் நாங்கள் கை. ஸோ அது இங்கே கொண்டு வரல. ஆனால் ஸ்ரீலங்காவை நீங்கள் எடுத்துக்கொண்ட என்ன விஷயம் வேண்டாம் உண்டு ஈரான் டீந்து ஸ்ரீலங்கா நேரடியான இந்த எண்ணெய் கொடுக்கல் வாங்கல் இல்லை. ரெண்டாவது ஹுர்முஸ் நீரினூடாக இலங்கைக்கு வர இந்த இதுவும் இல்லை. இலங்கைக்கு இது எங்கே எஃபெக்ட் பண்ணுமான்னு சொன்னால் பெட்ரோல் இந்த என்ன சொல்லு எண்ணெயிட வந்து விலை அதிகரிச்சா இந்த யுத்தம் கண்டினியூ ஆகிறதால விலை அதிகரிச்சா இலங்கைக்கு ஒரு பாதிப்புக்குது. ஆனால் அதை அறிக்கை விட்டாலும் விடலாட்டியும் அந்த பாதிப்பு வரத்தான் போகுது. நாஜிக் சொன்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அமெரிக்காவோட உள்ள உறவுகள் இதாகிறதுக்கான சந்தர்ப்பம் இது. ஆனால் அதை மட்டும் அங்கனைக்கு வச்சு கொண்டு வெளிவார அமைச்சால நாங்கள் அறிக்கை எல்லாத்துலேயுமே சகல தரப்புன்னு தான் இனி கொண்டு வர போகுதுண்டா இலங்கையோட ஃபாரின் பாலிசி வந்து அங்கனைக்கு ஒரு கேலிக்குரிய விடயமாக மாறுற ஒரு சைடு ஒன்று இருக்குது. அதை வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணி இனி அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு நாட்டு இப்போ நாங்கள் எல்லாம் வந்து எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி தானே கவர்மெண்ட் இருக்குது. எங்கட அந்த எதிர்ப்பை ஏதோ ஒரு வடிவத்திலேயாவது காட்டுற ஒரு சிம்போலிக்கான புதிய புதிய வார்த்தைகளை தேடி பிடித்து எடுத்து அன்றைக்கு ஒரு உண்மையை சொல்ல போனா அறிக்கையில வந்து ஒரு புதிய மொழியில வந்து அது வரணும். இவங்க சொஞ்சத்துல வந்து அதை வந்து நாங்க கண்டிக்கிறோம். ஒரு வசனத்துல தயவு செய்து அந்த பேர்களை குறிப்பிடணும். சும்மா இந்த யுத்தம் அந்த யுத்தம்னு சொல்லக்கூடாது. முதல் ஒரு காலத்தில் இருந்து 1970களில் அணிசேரா நாடுகள் இந்தியாவுடைய தலைமையில் அது இந்தியான்னு சொல்ல காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா நேரு பிரதமர் ஆகிற நேரத்தில் இந்தியா வந்து ஒரு அணிசேரா கொள்கையை கொண்டு வந்துச்சு. அதாவது வந்து அது என்ன சொல்ற முதலாளித்துவ கொள்கை பக்கமும் சாயாத அதே மாதிரி என்ன சொல்ற சோசியலிச கொள்கை பக்கமும் சாயாத நாடுகள்னு சொல்லி நாங்கள் ரெண்டுக்கும் இடையில் ரெண்டு அணியிலையும் சேராத நாடுகள்னு சொல்லி அதனால தான் இலங்கட பேர் என்ன ஜனநாயக சோசியலிச குடியரசு தான் இலங்கட பேர். எந்த பக்கம் நாங்கள் சேரலன்னு சொல்லி எனவே அந்த லெகசியை எடுத்துட்டு போறோம்ன்ற பேர்ல தான் இப்படியான எல்லா தரப்புகளும் பண்ண வேர்டை இவங்க தொடர்ந்து யூஸ் பண்றாங்க. ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம்ங்கிறத நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும்.